அண்மை செய்தி. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டமானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை கூட உள்ள நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நாளை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. நாளைய தினம் குடியரசுத் தலைவருடைய உரை 2 அவைகளினுடைய கூட்டத்தில் நடைபெறுகிறது. அதன் பிறகு நாளை பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும். அதன் பிறகு நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் ஒன்றிய நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த கூட்டத்தொடருக்கு முன்னோடியாக இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க இருக்கிறது. 11:30 மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அனைத்து நாடாளுமன்ற கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் தற்போது தொடங்க இருக்கிறது. முக்கியமாக இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் வலியுறுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பாக அதாவது UGC விதிமுறைகளில் கொள்ளப்பட்டிருக்கின்றன புதிய வரைவு விதிமுறைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அதேபோன்று ஆளுநர் தொடர்பான பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் எழுப்ப இருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும், அது குறித்த விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்த இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் திமுக சார்பாக திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு கலந்து கொள்கிறார். அதே போன்று மாநிலங்களவை சார்பாக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டம் சுமார் 2 மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.